அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பனிக்காலங்களில் தோல்ல உண்டாகக்கூடிய வறட்சி, இந்த வறட்சிக்கு என்னெல்லாம் காரணம், இதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்யக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் எப்படி தயாரிக்கிறது, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கூடுதலாக இந்த தோல் வறட்சி அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் அதிகமான அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கும், ஸோ உங்களுக்கு இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய தோல் வறட்சி ஆகிறது அப்படிங்கிறது இந்த பனிக்காலங்களில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய குளிர்தன்மை நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை குறைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் நமக்கு தோல் வறட்சி அடைகிறதுக்கான மிக முக்கியமான காரணம். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த வறட்சி தன்மையோட அளவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் அவங்க தோலை தொட்டு பார்க்கும்பொழுதோ ரொம்ப ஒரு வறட்சியான ஒரு தன்மையும் கரடு முரடான ஒரு தன்மையும் இருக்குது அப்படின்னா அவங்க ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு உங்கள் முகம் நல்லா ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது, அதுவும் வாயை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், மூக்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரை ஸ்கின்னோட அளவு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் தோலில் ஒரு சின்ன நகத்தால் நீங்கள் கீறும் பொழுது அது நல்ல வெள்ளை நிறத்தில் உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு எங்கெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு நம்ம தோலில் ஸ்க்ரப் பண்ணால் கூட அந்த தோல் பகுதி கொஞ்சம் வெள்ளை நிறத்திலேயும் சில சமயங்களில் செதில்களோடையும் தெரியும். ஸோ இதுதான் தோல் வறட்சியில் இருக்கிறதுக்கான அறிகுறிகள். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்கின் ட்ரை ஆகி ரொம்ப சீக்கிரமாக அதனால் முக சுருக்கங்கள் உண்டாகலாம், தோலில் சுருக்கங்கள் உண்டாகி வயதான தன்மை உண்டாகலாம். எதனாலலாம் இந்த தோல் வறட்சி உண்டாகுது? இயல்பாகவே பனிக்காலங்களில் நமக்கு தோல் வறட்சி உண்டாகும். மெயினாக நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நீர்த்துவம் குறையிறதுனால. ஒரு சிலருக்கு அவங்களுடைய குடல் ஆரோக்கியம் இல்லாத தன்மை இருக்குது அப்படின்னா அதுவும் தோலில் தெரியும். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய வயிறோ இல்லை குடல் பகுதிகள் ஒரு செரிமான சக்தி சரியாக இல்லை, குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களும் வைரஸ்களும் ஒரு சமநிலை தன்மையில் இல்லை அப்படின்னாலே நமக்கு தோல் வறட்சி அடையலாம். இது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு வறட்சியான ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலை வேளையில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் தோலுக்கு தேவையான அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெய்யிலேருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடலோட செரிமானத்தன்மையும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால நம்ம காலை நேரங்களில் வெறும் வயிற்றில் நெய் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம தோல் நல்லா பளபளப்பாகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு மாய்ஸ்சரைசர் தயாரிக்கலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் தயாரிக்கிறதுக்கு 3 பொருட்கள் தேவை. ஒரு 50 ml அளவுக்கு நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய காய்ச்சாத பால், அதே மாதிரி ஒரு 50 ml அளவுக்கு நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறது நல்லது. அது கூட ஒரு 1லேருந்து 2 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயும் காய்ச்சாத பாலையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம அதை கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பால் அப்படிங்கிறது முழுமையாக அது குறைய ஆரம்பிக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அதை காய்ச்சினோம் அப்படின்னா ஸோ இது ரெண்டுமே அந்த தேங்காய் எண்ணெயும் பாலும் சேர்ந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை. ஸோ அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு 2 கிராம் அளவுக்கு குங்குமப்பூவும் சேர்த்துலாம். ஸோ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா முழுமையாக ஆற விட்டுட்டு ஒரு மத்துனால அதை நல்லா கடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ரீமை நீங்கள் குளிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நைட் நேரத்தில் முகத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடலாம். அந்த மாதிரி தூங்கும்போது உங்களுடைய அந்த தோல் அப்படிங்கிறது நல்லா பளபளப்பாக இருக்கும். அந்த தோலுக்கு தேவையான அந்த நீர்த்துவமும் கிடைக்கும். ஸோ பால் அப்படிங்கிறது அது ஒரு பெஸ்ட் கிளென்சர். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த லாக்டிக் அமிலமும் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். தேங்காய் எண்ணெய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதில் நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. ஸோ அந்த தேங்காய் எண்ணெயும் நம்ம பயன்படுத்தும் போது தோலுக்கு தேவையான அந்த வைட்டமின் இ சத்து கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தோலுக்கு தேவையான அந்த ஹைட்ரேஷனும் ப்ராப்பராக
சூப்பராக வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு க்ரீமை நீங்கள் வீட்டிலே வந்து பயன்படுத்தும் போது குங்குமப்பூ இருக்கிறதுனால உங்களுக்கு முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவும் வந்து கொடுக்கும். அதே மாதிரி சருமத்தினுடைய நிறமும் வந்து நல்ல வெள்ளை நிறமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த குளிர்காலத்தில் உண்டாகக்கூடிய தோல் வறட்சியை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஸோ தோல் வறட்சி இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். தைராய்டு சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை பிசிஓடி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் சரியான அளவு தண்ணீர் குடிக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்காங்கிறத பாருங்கள். ஏன்னா ஃபைப்ராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ அதாவது தோல் வறட்சி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் எடுத்துக்கிறது நல்லது. அது கூடவே நான் சொன்ன இந்த பால், தேங்காய் எண்ணெய், அது கூட வந்து குங்குமப்பூ சேர்ந்த இந்த ஒரு க்ரீமை வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து தயாரித்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய தோல் வறட்சி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கு தோல் வறட்சி எதனால் உண்டாகுது, ஸோ இதற்கும் நம்மளுடைய குடலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து எடுத்துக்கணும், உணவுப் பொருட்கள் என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். கூடுதலாக நம்ம வீட்டில் இருந்தபடியே தயாரிக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.